ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான உளுந்து லட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உளுந்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் வயசானவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். எலும்புகளை நல்லா வலுவாக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு வரலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லது. இதனோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை சூடுபடுத்திட்டு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா பவுலில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு அளவாக எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. இப்போது அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு உளுந்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து கருகிடக்கூடாது, லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வறுபட்டிருக்கு. இது மாதிரி லேசாக கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இது முழுமையாக ஆறி வரணும். இது முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம், அதனால் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஹோல்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி சல்லடையாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போது இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கப்பி இல்லாத மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து மாவை நீங்கள் மில்லில் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நைஸாக இருக்கும். அப்போ நீங்கள் சலிக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சிருக்கோங்கிறதால கப்பி நிறைய இருக்கும். அதனால் இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சலிச்சதுக்கப்புறமா பாருங்கள், கப்பி இவ்வளோ இருக்குது. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு மாவு பிசைகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. இது மாதிரி இருந்ததுனா தான் சாப்பிட்றதுக்கு லட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாவு கூடவே 3/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல நயமான வெல்லமாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதால மாவோட கலர் மட்டும் லேசாக மாறி இருக்குது. அரைச்ச மாவை அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் லேசாக சின்ன சின்ன கட்டிலாம் இருந்துச்சுன்னா கையில் இது மாதிரி உடச்சி விட்டுருங்க. அடுத்து லட்டு பிடிக்கிறதுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நெய்யை உருக்கி எடுத்துக்கோங்க. லேசாக சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது ஒன்றா சேர்த்துட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடாக இருக்குங்கிறதால ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை மாவை பிசையும் போது எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்பட்டாலும் லேசாக சூடுபடுத்திட்டு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவில் இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்க மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கையில் நம்ம எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க வரணும், கொழுக்கட்டை மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு இருக்குது. அடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக லட்டு பிடிச்சிக்கோங்க. லட்டு பிடிக்கும்போது நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலேயும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த லட்டை நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 15 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. எல்லா லட்டையும் பிடிச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உடம்புக்கு ரொம்ப சத்தான உளுந்து லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலிக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லது. வீட்டில் ஒரு டைம் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.